லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்னங்க, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில் கூட, சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் எந்த மாதிரி பாதிப்புகளை அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. பொதுவாகவே சுக்கிரன் புதன் சனி 3 பேருமே ஒரு அணி தாங்க. அப்படி தான் நம்ம பொதுவாக இருக்கும். இது ஒரு அணி. குரு, செவ்வாய், சந்திரன், சூரியன் இவங்க ஒரு அணி. கேதுவை பொறுத்த மட்டும் குரு அணியிலையும், ராகுவை பொறுத்த மட்டும் சனி அணிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இருக்க சுக்கிரன், புதன், சனி, ராகு இவங்களாம் ஒரு அணியாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் சனி கூட சேரும்போது நல்ல பலன்களை வழங்க முடியலை. வழங்குறதில்லைன்னு சொல்கிறத விட அவரால் வழங்க முடியலை. இதுதான் விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஒரு இருட்டடைஞ்ச ஒரு கிரகம்னா அது சாட்டன். அப்படி இருக்க அவர் கூட சேரும்போது எப்படி நம்ம சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் அடையுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சுக்கிரன் வரும்போது அவர் நல்ல பலன்களை வழங்குறது இல்லைங்க. இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சுக்கிரன் புதன் சனி நண்பர்கள், நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. ஆனால் நீங்களே பாருங்கள், நிறைய ஜாதகங்களில் பாருங்கள், சனி சுக்கிரனோட சேர்ந்தா, இல்லை நம்ம பேச வந்த டாப்பிக்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் 7ஆம் அதிபதியாகவும் வந்து விட்டார் அப்படின்னா அவ்வளவுதாங்க. இந்த சனியின் பார்வை இல்லாமல் இருந்தால் பரவாயில்லைங்க, கல்யாண வாழ்க்கையை அமைஞ்சிருதுங்க, நல்லா இருக்குதுங்க. இல்லைங்க, அந்த சனியினுடைய சேர்க்கை, பார்வைங்கன்னு சொல்கிறத விட சேர்க்கை இருந்தால் ரொம்ப கெடுத்துருதுங்க. அதே சமயம் லக்னமும் மாறி வருங்களா. எப்படி வரும்? சுக்கிரனுக்கு எப்படி 7ஆம் அதிபதியாக சுக்கிரன் எந்த நேரத்துக்கு வருவார்? விருச்சிகத்துக்கு வருவார், அடுத்து ரிஷபத்துக்கு வருவார். ரிஷபத்துக்கு மேசத்துக்கு 7ஆம் அதிபதியாக சுக்கிரன், விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாக ரிஷபம் சுக்கிரன் வந்துடுவாருங்க. இந்த சுக்கிரன் மட்டும் கெடாமல் நல்ல இடத்துல கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தாங்க அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா அமையுது. இல்லைங்க, மற்ற கிரகங்களோடனா செவ்வாய் சனி ராகு இல்லாமல், செவ்வாய் சனி கூட மட்டும் இல்லாமல் இருந்தால் கூட, ராகு கூட இருந்தால் கூட தப்பு இல்லை, செவ்வாய் சனி கூட சேரும்போது ரொம்ப பாதிப்புகளை அவர் கொடுக்குறாரு. என்னங்க நீங்கள் சனியை சொன்னீங்க, இப்போ செவ்வாயும் சொல்கிறீங்க அப்படின்னா, லக்னத்திற்கு 6 குடையவர், விருச்சிக லக்னத்திற்கு அவர் 6 குடையவர் செவ்வாய். அப்படி இருக்க அந்த 6ஆம் அதிபதி செவ்வாயின் பார்வையை 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வாங்கினாலும் அது பெரிய பிரச்சனைகளை கொடுக்குறங்க. அந்த டாபிக் அப்புறம் பார்க்கலாம். இப்போ சனியும் சுக்கிரனும் சேர்ந்தால் எப்படி வருது, என்ன பிரச்சனைகள் வருது, கெடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமே. இவங்க நண்பர்கள் தானே, சேர்ந்துருந்தா என்ன அப்படின்னா, சேர்ந்து இருந்தாலும் அது நல்ல பலன்களை வழங்கலை அப்படிங்கிறத தப்ப நம்ம சொல்கிறோம். இப்போ நான் போடுற பாருங்கள். இப்போ பார்த்துக்கோங்க, இது விருச்சிக லக்னங்க. விருச்சிக லக்னத்திற்கு பார்த்துக்கோங்க 7 1 2 3 4 5 6 7 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் 12ஆம் வீட்டு அதிபதியாகவும் சுக்கிரன் வருவாங்க. இப்படி இருக்க இந்த சுக்கிரன் 7 12 7ஆம் வீட்டு அதிபதி 8 9 10 11 12ஆம் வீட்டு இப்படி வராருங்க. இப்படி வர இந்த சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க. இதுதாங்க அதில் முக்கியமான விஷயம். 12ல் இருந்தால் கூட தப்பு இல்லைங்க, ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப நல்ல யோகம், தப்பு கிடையாது, வேறு கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்தால். அடுத்தது 7ல் சுக்கிரன் இருக்காருங்க. 7ல் சுக்கிரன் இருக்கிறதுமே கலசரஸ்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் சனியோ செவ்வாயோ வேறு இடத்துல இருந்து பார்த்துட்டாங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. இன்னொன்று பாதிப்புகள் இருக்காதுங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, அவர் ஆட்சி. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இப்போ தான் சொன்னீங்க சனி பார்த்தா அந்த சுக்கிரன் கேட்டோம், இவர் இங்கே ஆட்சி, அதனால் அந்த பாதிப்புகள் ரொம்ப இருக்காது. சரி, ஓகே. அடுத்தபடியாக இது 2 விட்டுடலாங்க. இப்போ சனியும் சுக்கிரனும் இங்கே இருக்காங்க. லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில், ஸ்திர லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரனும் சனியும் இருக்கிறாங்க. இது சுக்கிரனுக்குங்க பகை வீடு, சனிக்கும் கடும் பகை வீடு. இவருக்கும் கடும் பகை தான், இவருக்கும் பகைன்னெலாம் சொல்ல முடியாது, இவருக்கும் கடும் பகை தான். கடும் பகை 2 பேருக்குமே கடும் பகையான சூரியனுடைய வீடு சிம்மம். இங்கே இருக்கிறாங்க 2 பேரும். அப்படின்னா இவங்க மன வாழ்க்கைங்கிறதே ஒரு போராட்டமாக தாங்க இருக்கும். அதுக்கு இங்கேருந்து சூரியனும் பார்த்துட்டாருங்க. அவ்வளவுதாங்க. இது ஆண் ஜாதகமாக இருந்தால் அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது, கல்யாணமும் ஆகாது, எல்லா பிரச்சனையும் ஒன்று சேர்ந்து வரும் விருச்சிக லக்னமாய். இதுதான் இதில் பிரச்சனை. 10ஆவதுக்கு இங்கே செவ்வாய் இருந்துட்டாருங்க. அவ்வளோதாங்க. செவ்வாய் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது ஒரு பாயிண்ட்டு. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் மொத்தமாக கெடுத்துருவார். அதுக்கடுத்து இன்னொரு பாயிண்ட் உள்ளே வருது பாருங்கள். 1 2 3 4ஆம் பார்வையாக செவ்வாயும் சுக்கிரனை பார்த்து விடுகிறார்.
இப்போ வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு. மொத்தத்தில் இந்த வீட்டை கெடுத்து இந்த சுக்கிரனையும் கெடுத்துடுறாங்க. கெடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? இதுதான் விஷயம். கல்யாணம் சுக்கிரன் சனி குடும்பஸ்தானங்கிறத விட இந்த இடத்துல எப்படி கல்யாணம் ஆகும்? முதல்ல கல்யாண இடத்த அவங்க கெடுத்துடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூரிய திசையோ சனி திசையோ செவ்வாய் திசையோ வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அவங்களுக்கு மிகப்பெரிய போராட்டமாக அமைஞ்சிருங்க. சரி பரவாயில்லைங்க, சூரியனே பார்க்கலைங்க, செவ்வாய் இது போதுமே. நான் என்னென்ன சொன்னால் 2-3 காம்பினேஷன் போட்டேன். இது இல்லாட்டினாலும் இது பயங்கரமாக பாதிக்கும். அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? லக்னத்தையும் பார்க்கிறார் செவ்வாய், இவங்க சுக்கிரனையும் பார்த்து கெடுக்கிறார். இந்த வீட்டையும் இருக்கிற வீட்டையும் கெடுப்பார். 10ஆவதுக்கு இவர் 6ஆம் அதிபதி, லக்னாதிபதினு எடுத்துக்கூடாது, 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடாது, அதுவும் பிரச்சனை. எல்லாமே மைனூட்டாக பார்க்கணும். நம்ம லக்னாதிபதி தானேங்க, பார்த்தா என்னங்க, அதுதான் தப்பு. இந்த இடத்துல அவர் 6 லக்னத்தை பார்க்கிறார், அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்த எப்படி பார்த்தா இப்படி லக்னாதிபதி நீ ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். இந்த லக்னத்திற்கு செவ்வாய் பார்க்கக்கூடாது, அப்படி தான் ஒரே பாயிண்ட்டாக தான் சொல்ல முடியும். இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கக்கூடாதுங்க, பார்த்தா கெடுதலுங்க, அவ்வளோதாங்க. இதுதாங்க விஷயம். இன்னொன்று பாபக்கிரகம் வேறு. சரி, அடுத்தபடியாக இந்த சுக்கிரனும் சனியும் இங்கே இருக்கிறாங்கங்க, கெடுத்துருவாங்க கல்யாண வாழ்க்கை. சரிங்க, இப்போது இது எடுத்துக்கலாங்க, இந்த லக்னத்தை எடுத்துக்கலாங்க. மேஷ லக்னம் 1 2 3 4 5 6 7 2 7 கூடியவராக சுக்கிரன் வந்துடுவாருங்க. 7ஆம் அதிபதியாக வந்துடுவாருங்க. இந்த 7ஆம் அதிபதியான அதே சுக்கிரன் இங்கே 5ல் சுக்கிரனும் சனி இருந்தாலும் இதே பிரச்சனை தாங்க, கெடுத்துருவாங்க. கல்யாண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இங்கே இருக்கிறாருங்க சனியும் சுக்கிரனும். இது கல்யாணம் அமையுமான்னு எதிர்பார்த்து ஏமாந்து போகிறது. இது கல்யாணமே அகாட்டிலும் பரவாயில்லைங்க, ஃப்ரீயாக இருந்தால் போதுங்கிற நினைக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆனால் சுக்கிரன் நீசம் அடைஞ்சு சனி சேர்ந்திருக்கு, ரெண்டுமே உங்களுக்கு நட்பு வீடாக இருந்தாலும் ஒரு யூஸும் இல்லை. இதுதான் இந்த மாதிரி சனி சுக்கிரன் சேர்றது நல்ல பலன்களை அவங்க வழங்குறது இல்லைங்க. இல்லைங்க, சுபக்கிரகத்தோட தானங்க சனி இருக்கார், சுக்கிர திசை கட்டுட்டு போட்டுங்க, சனி திசை நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நினைப்போம். கிடையாது. இந்த சனி திசையும் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. இந்த வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, இந்த வீட்டில் இருந்தால் சுத்தமாக கெடுத்துருது, இந்த வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, அதாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும், பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியாக போயிட்டுருக்கும். ஆனால் கஷ்டம்தான். இது மன உளைச்சலோடு இருக்கும், மன உளைச்சல் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். இவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி சுக்கிரனும் சனியும் எங்கே சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த 2 வீட்டை தவிர, ரிஷபம் துலாத்தை தவிர மற்ற வீடுகளில் சேர்ந்திருக்கும் போது அது நல்ல பலன்களை வழங்குறதில்லை. இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் ரொம்ப நல்ல பலனை வழங்கிடணும்னு நான் சொல்லலை, பரவாயில்லை அப்படி தான் சொல்ல முடியும். இப்படி தான் வருதுங்க. நான் நிறைய இதில் எந்த லக்னமாக இருக்கட்டும், இப்படி நான் வந்து கடுமையாக இருக்கிற 7ஆம் இடத்திற்காக போட்டிருக்கேன். இப்போ 7ஆம் இடம்னு நம்ம பேசுனதுனால 7ஆம் இடத்திற்காக போட்டிருக்கேன். மற்ற இடங்களில் பார்க்கும்போது ரொம்ப கெடுத்துடுறாருங்க. அதுலேயும் இந்த வீட்டிலலாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஸ்திர வீட்டில், இது சர வீடு சனிக்கு, மகரம் கும்பம் ஸ்திர வீடு, ஸ்திர வீட்டில் மட்டும் இருந்துட்டார், அவ்வளவுதான், பயங்கரமாக தாண்டவம் ஆடிடுவார். இந்த வீட்டிலலாம் கிரகங்கள் இருந்தால் அவ்வளவுதான். இந்த நான் லக்னத்தெல்லாம் சொல்லலை, பொதுவாக போட்டிருக்கேன். எந்த லக்னமாக இருந்தாலும் அவ்வளோதான், பயங்கர பாதிப்புகளை கொடுத்துருவார். சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை, சுக்கிரன் இல்லைன்னா சுத்தம் மொத்தமாக தாண்டம் ஆடிடுவார். இந்த இடத்துல இருக்கும்போது கும்பத்துக்கு வரும் சனி மட்டும் நன்மைகளை செய்வதே இல்லை, பொதுவாகவே செய்வதில்லைங்கிறோட இது ரொம்ப மோசமாக இருக்குது. இது தாங்க வித்தியாசம். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல சேர்க்கையாக அமைவதில்லை. அப்படி அமைஞ்சா பெண் ஜாதகமாக இருந்தால் வயசில் ரொம்ப மூத்தவங்களாக வர்றாங்க, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் மனைவி அவங்களோட ஒரு வயசு மூத்தவங்க, அந்த மாதிரி தான் அமையுது. இல்லையா 2 திருமணங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகளை அது கொண்டு வந்து விட்டுருதுங்க. அது இருக்கும் இடத்தை பொறுத்து மாறும். நம்ம பொதுவாக ஒரு 2-3 இடத்த பார்த்துருக்கோம், இருக்கும் இடத்தை பொறுத்தும் மாறும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சனி சுக்கிரன் சேர்ந்து இருந்து யோகம் நடத்திருக்கு அப்படின்னு யாரே ஒரு ஆள் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள் அது கொடுத்துட்டு தான் இருக்குது. சனி திசை வந்துச்சு அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், ஒன்றும் இருக்காது. சுக்கிர திசை வந்தால் சுத்தம், சனி திசையை கூட சேர்த்துக்கலாம், சுக்கிர திசையை சேர்த்துக்கவே முடியாது, அந்த மாதிரி பண்ணிடுறாருங்க. இது தாங்க இதில் நடக்கிற பிரச்சனையே. நம்ம வந்து சுபக்கிரகத்தோடு சேர்ந்தனால நல்ல ஒளியாக இருக்கணும், இவர் மொத்தமாக அழிச்சார். குருவின் பார்வை மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் பலன் கொடுக்குது, இருந்தாலும் குருவின் பார்வையே இருந்தாலும் அது பெரிய. சனி திசையை பொறுத்த மட்டும் சுக்கிரன் சேர்வது அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பாக இருப்பது இல்லை. இதுதாங்க
மற்றபடி வேறு லக்னத்துக்கு எப்படி வருது என்னங்கிறதையும் நான் இடையில போடுறேன். ஓகே, தேங்க்ஸ்.